என்னாச்சுன்னு சொல்லிட்டு போ. நாளைக்கு வரேன். நாளைக்கு சொல்லிட்டு போனோம். சரி சரி சீக்கிரம் வா. நேத்து ஒருத்தன் ஃபுல் டைட்ல கண்ணதாசனுடைய கவிதையை சொன்னான். பொன்னி நதி அவ்வளவு போன ரத்தம் போன பின்பு கண்ணியரை ஏசுதடா உள்ளம், இது காலிடறி யானை வெலும் பள்ளம். என்னது யானையே கவுந்துருங்கிறான். பொண்ணுங்க பின்னாடி உண்மையா போக கூடாது மருது. அப்புறமா கிண்டி பார்த்தா பச்சை பச்சையா கதை இருக்கும். டேய் என்னங்கடா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பொண்ணு பின்னாடி என்னடா கதை இருக்க போகுது? நான் கேட்காது. எவ்வளவு பச்சையா இருந்தாலும் எனக்கு 1% கூட பச்சையா தெரியாது மருது. இந்த பாரை நல்லா சுத்திப்பார். எவ்வளோ பேர் எல்லாம் பெரிய பெரிய கவிஞருங்கோ அறிவாளிங்க. முக்காவாசி பேரு இந்த பொம்புளைங்க கதையாலே இப்படி மாறிட்டாங்க. ஏய் என்ன மென்ட்ல? எப்பவுமே நடந்து போன கதை கிடையாதுடா வாழ்க்கை, நடக்க போறதுதான் வாழ்க்கை. ஒரு காய் பெரிய மருது, நீ உலகம் சுற்றும் வாலிபன், உனக்கு நிறைய தெரியும். ஆனா நான் உலகம் என்னை சுற்றும் வாலிபன், எனக்கும் சிலது தெரியும். 20 வருஷத்துக்கு முன்னாடி பட்ட பகல்ல 7 பேரை துடி துடிக்க அறுத்து கொன்னா இந்த சைத்தான். ஒவ்வொருத்தரையும் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான் சைத்தான். யாரும் இங்க இருந்து நகரக்கூடாது. ஊரா ரத்தம் குடிச்சது போதும். பால் குடிக்க துட்டு கேளு. ஏய் சைத்தானுக்கு துட்டு வேணும். பாக்கெட்ல வச்சிருக்க துட்ட வெளியே எடு. பர்ஸ்ல வச்சிருக்கிற துட்ட வெளியே எடு. ஏய் மாங்கா ஒன்னதான் இங்க வா. நீ வரியா இல்ல நாங்க வரவா? 500 ரூபாய் கொடுப்பாரு. அக்கா கழட்டி சங்கிலிய கழட்டி கொடுப்பாங்க. இந்த பொண்ணு எதுவும் கொடுக்காம இங்க இருந்து போக முடியாது. ஏய் சைத்தான் விட மாட்டான். அவன் சும்மா தமாஷ் பண்றான். ஐயோ நீ வா. என்ன தப்பா பாக்குற? நம்ப மாட்டேன்ற? சைத்தான் விட மாட்டான். ஜீசஸ், அவன் சும்மா விளையாட்டு காட்டுறான். சொன்ன கேளு. ஏய் வா. போகாத. இங்க யாரோ ஒருத்தன் உன்னை பத்தி தப்பா பேசுறான். அவன் கூட்டத்துல இருந்து 3 அடி எடுத்து வச்சான்னா வலிப்பு வந்து ரத்தம் கக்கி துடி துடிச்சு செத்து போடுவான். என்னடா சாப்பிடுவ? எப்படி உனக்கு ரத்தம் இருக்குது? எத்தனை லிட்டர் குடிக்க போற? யார் ரத்தம் வேணும் சொல்லு. கதை விட்டுட்டு இருக்கான். வா. எனக்கு பயமா இருக்கு மருது. கண்ணு ரத்தம் வேணுமா இல்ல இவர் ரத்தம் வேணுமா? ஐயோ இவர்கிட்ட 1 லிட்டர் கேளு. ஐயோ இவர்கிட்ட 1 லிட்டர் கேளு. இவர்கிட்ட 2 லிட்டர் குடிக்கிறியா? குடி. யார் ரத்தம் குடிக்க போற? இங்க யாரோ ஒருத்தன் வெளிய போக பாக்குறான். அவன் மட்டும் 3 அடி எடுத்து வச்சான். அவனை கண்டுபிடிச்சிட்டான். நாக்கு தொங்கிடும். கை கால் வலிப்பு வரும். நரம்பு அறுக்கும். மூளை தொங்கிடும். ஐயோ அது நீதானா? என்னாச்சு மருது? பேசு மருது, பேசு மருது. அந்த மஸ்தான் எங்க காணோம்? பாவி, மஸ்தான கூட இவ்வளவு பயப்படல. நானால ரொம்ப பயந்துட்டேன். பைனாக்குலர் எடுத்த உடனே என்னாச்சு? ஏய் சொல்லு, பைனாக்குலர் எடுத்த உடனே என்னாச்சு? அப்புறமா உன் வீடு எங்க இருக்குன்னு கேட்டாரு. கப்பல் எடுத்து பார்த்தாலே எங்க வீடு தெரியும்னு சொன்னேன். ஆனா அவர் வரல. அந்த கருப்பன் தான் வந்தான். காசு கொடுக்காம பரோட்டா பாயா சிக்கன் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு மாட்டிக்கிட்டான். ஏது இது பைனாக்குலர் ரொம்ப நாளா இருக்குது? அன்னைக்கு கப்பல்ல ஏறும்போது என்னமோ பேய் இருக்குதுன்னு சொன்னியே. மேல போய் பார்த்தா என்ன சூப்பரா ஹீரோ மாதிரி ஒருத்தர் இருந்தாரு தெரியுமா? அவர்தான் இது கொடுத்தாரு. ஹீரோ மாதிரியா? நீ பாத்தியா அது? அதையா? நான் சொன்னா நீ பயந்துடாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அட்லாண்டிக் கடலில் போகும்போது இந்த கப்பலை வேலை செஞ்ச ஆபீசர் ஒருத்தார் வயத்து வலி தாங்க முடியாம கப்பல் மேல் தளத்துல தூக்கு போட்ட தற்கொலை பண்ணிக்கிட்டார். பணத்தை கடலில் தூக்கி போட்டாலும் அந்த ஆபீசரோட இந்த கப்பலை விட்டுருங்கள். சில பேருக்கானுக்கு மட்டும்தான் அது தெரியுமா? இப்படி இருந்தது. அழகா இருந்தாரு. அவர் தான் புறாவை எடுத்துக்க சொன்னாரு. புறாவை அதை கையால கொடுத்துதா? கொடுத்திருக்காது. என்ன பேயால எதையும் தொட முடியாது. வேணும்னா மேல போய் தால பார்.
கப்பல்ல பேய்தாயிரும். ஆமா, இதையும் அவர் கையால கொடுக்கல, நான் தான் எடுத்துக்கிட்டேன். முட்டாள். தனியா இருக்கியா? யார் நீ? ஏய், என்ன தெரியல உனக்கு? உனக்கு என்ன வேணும்? அதான் வெளியில போர்டு எழுதி போட்டிருக்கீங்களே, குடல் கறி, கால் கறி, தலைக்கறி, ரத்தம், மூளை எண்ணெய், எனக்கு எல்லாம் வேணும். எனக்கு தெரியும் அவங்கள எப்படி அடக்கிறதுன்னு. அந்த கருப்பை மட்டும் வரலன்னா, உன்னை பத்தி சொல்லலன்னா என்ன ஆயிருக்குமோ. ஓஹோ, அவன் தான் இதுக்கெல்லாம் காரணமா? கப்பலுக்கு வரட்டும், அவன் குடலை உருவிடுறான். நான் வந்த வேலையை பார்த்தா தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். மர்சி நல்லா சூப்பு வைப்பாங்கன்னு ஜோ சொன்னதால சரி நண்டு சூப்பு வைக்க சொல்லலான்னு வந்தா நீ அடங்க மாட்ட போட்டிருக்க. இரு, நம்ம தோஸ்துங்களான்னு ஒன்னும் பயங்கரமான நண்டு புடிச்சா விடாது. ஏய், எங்க ஓடுற? உன்னை தேடிதான் வருது. பேய் பிசாசா? இப்போ ஓடு பார்க்கலாம். ஏய், இப்ப என்ன பண்ணுவ? ஃபேன் மேல ஏறிட்டா உன்னை விட்டுருவனா? உன்னை இப்ப இறங்குறியா இல்ல நான் ஸ்விட்ச போடட்டுமா? வேண்டாம் ப்ளீஸ், நீ போனா தான் நான் இறங்குவேன். நான் உன்ன மாதிரி விளையாட மாட்டேன், உண்மையிலேயே ஸ்விட்ச போட்டுருவேன். வேண்டாம் ப்ளீஸ். ஐயோ, 5 மணி ஆயிடுச்சு. கப்பல் வரத்துக்கு பாலத்தை திறக்கறாங்க. இந்நேரம் என்ன தேடிக்கிட்டு ஃபாதர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாரு. அண்ணி என்ன தேடிக்கிட்டு சர்ச்சுக்கு போயிருப்பாங்க. ஏய், ராணி தாப்பா உன் காடு உனக்கு விழுகுதா இல்லையா பாப்போம். இப்ப விழுந்துருச்சு, ரெண்டாவது வாட்டி பாப்போம். நல்லா பாரு, இன்னொரு வாட்டி. ராணி உனக்கு தான். ஆன்ச்சி, நீயும் ரொம்ப நேரமா மருது வருவார் சொல்லிட்டு இருக்க. நான் போறேன். டேய், இவ்வளவு நேரம் இருந்த இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் இருடா. ஐம் சாரி, எனக்கு டைம் இல்ல. எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்ன? ஓகே ஓகே ஓகே,
ஓகே 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 அந்த பேய் ஸ்விட்ச் போட்டது ஃபேன்ல சிக்கிட்டியா? அது ஒண்ணும் பேய் இல்ல, அந்த கருப்பன் தான் போய் சொல்லிட்டான். அதுவும் இல்லாம அன்னைக்கு கரண்ட் கட் ஆச்சே, அதுக்கப்புறம் நான் அவரு அந்த கருப்பன் 3 பேருமா சேர்ந்து நிறைய திராட்சை வாங்கி வைன் எப்படி செய்வீங்க? இப்போ அங்க செய்வோம் பாரு. ஜோ, திராட்சை எல்லாம் கழுவிட்டியா? பன்னீர்ல கழுவிட்டேன். என்னது பன்னீர்ல கழுவினியா? ஆமா. அப்படியே மொத்தமா போடுறா. சீக்கிரம் ட்ரமுக்கு உள்ள இறங்க. ஏன் எதுக்கு? உள்ள இறங்கி திராட்சையை மிதிக்கிறதுக்காக தான். பின்ன எதுக்கு உன்னை கூட்டு வந்திருக்கோம்? ஜோ தூக்கு. நல்லா நல்லா மிதி. ஆமா, நீங்க கிரேப் ஜூஸ் செய்றீங்களா இல்ல உண்மையாவே வைன் தானா? இப்ப குடிச்சா ஜூஸ், 1 வருஷம் கழிச்சு புளிச்சு போய் குடிச்சா வைன். நல்லா மிதி. மிதி மிதி நல்லா மிதி. சரி போதும். ஜோ குடி. தூக்கு. உங்க ஊர் மாங்காய் சூப்பரா இருக்க. நாளைக்கு சாயந்தரம் கப்பலுக்கு எடுத்துட்டு வா. எத்தனை? 10, 20, 25? ஒரு மூட்டை மாங்காய் நாளைக்கு கொண்டு வா. கரெக்ட், 4 மணிக்கு வந்துடு. லேட் பண்ணாது. யாருது? இறங்க. உன்னை யாரு மேல விட்டுது? ஆபீசர் தான் வர சொன்னாரு. உள்ள வர கூடாது. இறங்க இறங்க. ஆபீசர் வர சொன்னாரு. ராத்தாதீங்கடா. மஸ்ட் ஏதா வர சொன்னாரு அந்த பொண்ணு. உங்க வேலைய பாருங்க. மணி ஆயிடுச்சு. என்னது மாங்காவா? கொஞ்சம் சீக்கிரமா வந்து இருக்க கூடாது. கப்பல் புறப்பட போகுது. இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா எங்களை மட்டும் இல்லை, இந்த கப்பலை பார்த்திருக்க முடியாது. சீக்கிரம் வா, அப்புறம் கேப்டனையும் பார்க்க முடியாது. இங்க இரு. கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்தாகணும். மாங்காயை கொடுத்துடு. ரோஜா, ship about to sail shortly. Copy. God bless you. நீ முதல்ல அந்த ஆபீசர் லைனை கொடு. ஹலோ. He is not here, sir. சரி, அந்த ஆளு வந்தவனே என்கிட்ட பேச சொல்லு. Captain! Yes? This is Steve. Has the pilot arrived? I'm not getting clearance from the hub authorities and the traffic manager. Be quick. Roger that. Yeah. Captain, 1 minute. Shipping agent Shanmugam wants to talk to you. சார், நான் சண்முகம் பேசுறேன் சார். நான் 2 லோடு சரக்கு பாக்கி இருக்கு. எக்ஸ்ட்ரா ஆளுங்க போட்டு ஏத்திட்டு இருக்கேன். ஏன் இன்னும் டிலே? நேத்துக்கே எல்லா பொருளும் கப்பல்ல ஏத்தியாச்சுன்னு சொன்னாங்க. சார், நீ முதல்ல அந்த ஆள்கிட்ட கொடு. சார், அவர் இன்னும் வரல சார். சரி, அவன் வந்தானா எனக்கு கால் பண்ண சொல்லு. கேப்டன், சரிங்க சார். crew list. ட்ரெஸ் நல்லா இருக்க. கையில என்ன மூட்டை? உள்ள என்ன வச்சிருக்க? கேப்டன் மெசேஜ். யா. எஸ். செகண்ட் ஆஃபீஸர் கல்யாண் சார். உங்களுக்கு எதை எப்ப செய்யணும் தெரியாதா? சார், சின்ன விஷயம். எதையா சின்ன விஷயம்? சார், பிஸ்டன்ல ப்ராப்ளம்ன்றது சின்ன விஷயமா? சார், போறது பெசிபிக் ஓஷன். ஐ நோ சார். லைஃப் போட் ஓகே இல்ல அதுவும் ஏதாவது? பெர்ஃபெக்ட் சார். யோ, 2 நாள்ல 800 நாட்டிக்கல் மைல் போய் ஆகணும். ஐ நோ சார். புயல் சின்ன வேற இருக்கு. லேட் பண்ணா 1 மாசம் மாட்டிப்போம். இல்ல சார். சரி, கப்பல்ல யாராவது ஒளிஞ்சிருக்காங்க பாத்தியா? பாத்துச்சு சார். ஃபைனலா செக் பண்ணிக்கோ. I'll report you, sir. Captain! What? I checked. The lifeboat is not in working condition. I'll go send the second officer. Okay? Okay. கப்பல் புறப்பட போதாமே. ஆமா. Chris, Sir. check the oil stocks. Okay. நீங்க எல்லாரும் போறீங்களா? ஆமா. Hey Boris, Yes. start the second engine. It's already running, sir. நானும் வரேன். வாயே. நான் வரத்தான் போறேன். இனிமே கப்பலை விட்டு இறங்க மாட்டேன். உங்களை பிரிஞ்ச என்னால இருக்க முடியாது. யாராவது என்ன பிடிக்கணும்னு நினைச்சா கப்பல்ல இருந்து கடல்ல குதிச்சிருவேன். Hey. நான் கப்பலை விட்டு இறங்க மாட்டேன், இறங்க மாட்டேன், இறங்க மாட்டேன். Hey, hey, நில்லு. எங்க போற? நில்லு. நான் இறங்க மாட்டேன். நான்சி. நான் இறங்க மாட்டேன்.
சொல்லாதீங்க சரி ப்ளீஸ். சரி சரி உங்களோடவே பேச வரேன். சரி பேசலாம் வா. மேல போய் பேசலாம் வா. என்ன இறங்க சொல்லாதீங்க. வா please. நான் மேல போய் பேசலாம். உங்களோட தான் இருப்பேன். சரி சரி வா. எதா இருந்தாலும் மேல போய் பேசிக்கலாம். ப்ளீஸ். வா நான் உங்களோடவே வரேன். வா. ப்ளீஸ். வா. நான் இறங்க மாட்டேன். சொன்னா கேட்கணும் வா. நான் இறங்க மாட்டேன். வேண்டாம். சொல்றது கேளு, அடம் பிடிக்காத. நான் உங்களை விட்டு இருக்க மாட்டேன். வா. நான் வர மாட்டேன். அடம் பிடிக்காம வா. என்னை விட்டுட்டு போகாதீங்க. வெளியில போய் நான் நிதானமா இறங்க பேசலாம். மாட்டேன். வா. நான் இறங்க மாட்டேன். ஏய் நான் இறங்க மாட்டேன். ஏய் வா. மங்களம் கொட்டிடுச்சு. என்ன பாக்குறீங்க? வேலையை பாருங்க. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு புறப்படுறதுக்கு. குயிக். ஒரு நாளைக்கு இல்ல. நீ முதல்ல இறங்கு. ஏய் நான் மட்டும் இறங்க மாட்டேன். ஏன்? தெரியல. உங்களை பிரிஞ்சு என்னால இனிமே இருக்க முடியாது. நானும் உங்களோடவே வரேன். இல்லைன்னா நீங்க இறங்கி என்னோட வந்துருங்க. அப்படின்னா உங்க அண்ணியும் சர்ச்சையும் பிரிஞ்சு உன்னால இருக்க முடியுமா? முடியும். ஆனா இது முடியாது. அதான் ஏன்? என்ன லவ் பண்றியா? ஏ தப்பா? அரஞ்சனா 5 வயசு 10 வயசுல எல்லாம் காதலை பத்தி பேசிக்கிட்டு 50 வயசுல பேசினாதான் உண்மையா? நான் சொல்றத கேளு நான்சி. கீழே இறங்கிடு. நீ சின்ன குழந்தை மாதிரி. உன்னால இப்ப எதையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. பாக்குறது மேலலாம் ஆசைப்படுவேன். வெள்ளை புறா வேணுமா இல்ல கருப்பு புறா வேணுமான்னு கேட்டா கூட உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு உனக்கே சொல்ல தெரியாது. டேப் ரெக்கார்டரை பார்த்தாலும் ஆசைப்படுவேன். பைனாகுலரை பார்த்தாலும் ஆசைப்படுவேன். எது உனக்கு தேவைன்னு உனக்கே தெரியாது. அதே போலதான் என் மேலேயே ஆசைப்பட்டுட்டேன். புரியுதா? நான் திடீர்னு புறப்படுறேன்னு உன்னால தாங்க முடியல. அதான் வீட்டுல போய் கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் இதை பத்தி யோசிச்சு பாரு. எல்லாம் தமாஷா தெரியும். இப்ப இறங்கு ப்ளீஸ். நான் ஏற்கனவே எல்லாத்தையுமே யோசிச்சுட்டேன். சரி இன்னொரு தடவை யோசி. நான் வேணா போயிட்டு இன்னொரு தடவை உனக்காக வரேன். எனக்கு தெரியும் நீங்க இப்ப போனா திரும்பி வரவே மாட்டீங்க. இல்ல வரேன். நிச்சயமா? நிச்சயமா. சத்தியமா? உன் மேல சத்தியமா. எப்ப வருவீங்க? இன்னும் 1 வருஷத்துல வரேன். வரலனா? உனக்காக வரேன். வா நீ முதல்ல இறங்கு. நீங்க வர வரைக்கும் இந்தா அன்னைக்கே இந்த முகத்தை நீ ஆசைப்பட்டு கேட்டேன். இப்ப இது உனக்கு தான். வா. அப்ப நீங்க வர வரைக்கும் உங்களுக்காக இந்த மோதிரத்தை வச்சுக்கிட்டு நான் காத்துக்கிட்டு இருப்பேன். எப்பவும் எதுக்காகவும் யாருக்காகவும் காத்துட்டு இருக்க கூடாது. நான் போன பிறகு ஒருவேளை உங்க அண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இல்ல நீயே வேற யாராவது விரும்பலாம். ஒருவேளை நீ விரும்பின அந்த காதலே உனக்கு உண்மையான காதல்னு தோணலாம். அப்படி தோணாது. ஒருவேளை தோணலாம். அப்படி நடந்து உன்னை யாரையாவது உண்மையா விரும்பினா அவனையே ஏத்துக்கோ. நீங்க வந்துருவீங்கல்ல? அப்படி நடக்காம நான் வரும்போது நீ எனக்காக காத்துட்டு இருந்தீனா இதான் நான் உனக்கு போட போற வெட்டிங் ரிங். இப்ப இறங்கு ப்ளீஸ். இறங்கு. நல்லா படிக்கணும். காத்துட்டு இருக்காத. 1 வருஷத்துல வரணும். வருவேன். உலகம் பூரா எல்லா ஹார்பர்லயும் இதே கதை தான். லைட் ஹவுஸ்ல ஒரு பொண்ணு நிற்கும். என்னடான்னு கேட்டா உன்ன மாதிரி தான். மாங்காய் கொடுத்தேன் மனசை கொடுத்தேன்னு. எவனாவது மாங்காய் வாங்கிட்டு மனசை கொடுப்பானா? என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கதையிலையும் இப்படி சொல்லிட்டு போனவன் திரும்பி வந்ததே இல்லை. பேர் என்ன சொன்ன? தெரியாது. ஊரு? தெரியாது. ஆனா தமிழ் தான் பேசினாரு. தமிழ் பேசினா தமிழ, இங்கிலீஷ் பேசினா இங்கிலீஷ்காரனா? என்ன மாதிரி கப்பல்காரங்களுக்கு கரையில் இறங்கினா கப்பல் மறந்துடும், கப்பலில் ஏறினா கரை மறந்துடும். சொந்த அம்மா அப்பாவே மறந்துடுவாங்க. எனக்கு கூட தான் உலகம் பூரா எத்தனையோ பொண்ணுங்க மாங்காய் கொடுத்துருக்குது, ஊறுகாய் கொடுத்துருக்குது. அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கேன். சரி போன கதையை விடு, வேற ஏதாவது பேசுவோம். அவரை பத்தி தகவல் கேட்கறத விட உன்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு ஒன்றுமே இல்லை?
நான் நினைச்ச மாதிரி உனக்கு கடலை பத்தியும் கப்பலை பத்தியும் எல்லாம் தெரியுதே தவிர ஒரு பொண்ணை பத்தி அவ மனசை பத்தி ஒண்ணுமே தெரியல. அடி பாவி, நீங்க சும்மா காத்துக்கிட்டு இருக்கிற. ஆனா எங்க அம்மா இதை மாதிரி சொல்லிட்டு கப்பல் ஏறின எங்க அப்பாவை நினைச்சு 1 வருஷமா 2 வருஷமா சாவர வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க. எங்க அப்பா வரவே இல்லை. எத்தனையோ தடவை எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, கப்பல்ல போறியே உங்க அப்பாவை தேடுறான்னு. தேடலையே. நான் நினைச்சா 1 மாசத்துல அவரை கண்டுபிடிச்சிருக்க முடியும். எதுக்கு? எங்க அப்பா கிடைச்சா எனக்கு என்ன ஆக போகுது? அப்போ உன்னால எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன் ஃபாதர் 3 வருஷமா எந்த முயற்சியுமா பண்ணாம இருந்தீங்க? என்னாலான முயற்சியெல்லாம் பண்ணிட்டேன். இனிமே அவன் வாழ்க்கை உங்ககிட்ட தான் இருக்கு. ஒன்று நீ தான் அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும், இல்லை அவன் மனசை மாற்றணும். அவனை கண்டுபிடிக்கிறது பெரிய மேட்டரே இல்லை. எங்க அம்மா சொல்லி எங்க அப்பாவையே தேடல. ஆனா நான்சிக்காக அவனை தேட. உலகம் பூரா முக்காவாசி கடல். அதுல ஊர் பேர் தெரியாத ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும்னா கஷ்டம்தான். முடியாதா? ஏன் முடியாது? நான் கேட்கிற விஷயங்களை மட்டும் நீ நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு, கண்டிப்பா கிடைச்சிருவான். நீ எப்ப மருது ஆபீசர் ஆவ? நான் தான் சரியா படிக்கலையே. கடைசி வரைக்கும் கப்பல்ல மெக்கானிக் தான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மருது, உட்காரு. என்ன விஷயம் சார்? 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போர்ட்டுக்கு வந்து போன கப்பல் லிஸ்ட்லாம் வேணும் சார். நேவி, மர்ச்சன்ட் நேவி, கார்கோ அது மட்டுமா இல்ல பேசஞ்சர் ஷிப் கூடவா? இருக்கட்டும், எல்லாத்தையும் கொடுங்க சார். தேவைப்படுது. நிறைய வருமே. பரவாயில்ல சார், ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, நாளை காலைல 10 மணிக்கு வா, எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ சார். சார் அப்படியே அந்த க்ரூ லிஸ்ட், ஆர்டிகல், வாய்ஸ் லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். அது ஏன் டிபார்ட்மெண்ட் இல்ல, பக்கத்து டிபார்ட்மெண்ட். அவன் 2 நாள் லீவு, அவனை போய் கலெக்ட் பண்ணிடலாம். ஓகே சார். நான்சி, எழுந்துரு. இந்த ஆபீசர் நைட் ஷிஃப்ட்ல தான் இருப்பாரு. வா. ஹாய் மேசி. இவ்ளோ பெரிய கிரேனா? இதுக்கு மேல கூட ஆபீஸ் வச்சிருப்பாங்க? ஏற முடியல, கால் வலிக்குது. வா நான்சி, இன்னும் கொஞ்ச தூரம் தான். அவரை கண்டுபிடிக்க வேண்டாமா? நான்சி, கேப்டன் உன்னை காத்துக்கிட்டு இருக்காதுன்னு தானே சொன்னாரு. அப்புறம் ஏன் இன்னி வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்க? நான் கேட்டதுக்கு 1 வருஷத்துல வரேன்னு சொன்னாரு. காத்துக்கிட்டு இருக்காதேன்னு சொன்னாரா இல்லையா? இல்ல, வருவேன். 1 வருஷத்துல வருவேன்னு சொன்னவன் இப்ப 3 வருஷம் ஆகியும் வரல. இனிமேலும் வருவான்னு எப்படி நம்புறேன்? என்னமோ எனக்கு தோணுது. மருது, நாம கலெக்ட் பண்ண லிஸ்ட் படி தேட வேண்டியது 40 கப்பல். அதுல 1 முழுகிடுச்சு, 1 எரிஞ்சிடுச்சு. சாம்பார் ஊத்து. மிச்சம் இருக்கிறது 38 கப்பல் தான். இதுல ஏதோ ஒண்ணுல தான் உன் ஆள் இருக்கான். இந்த சோத்தை நீ எனக்காக போடல, அவனுக்காக தானே போடுற? இல்ல, உனக்காகவும் போடுவேன். அன்னைக்கு என்னமோ என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அப்படி இப்படின்னு ஃபில்டர் பண்ணி கடைசியில 7 கப்பலுக்கு வந்தாச்சு. இந்த புக்கில் உலக நாட்டு கொடிங்கள்லாம் இருக்கு. அந்த கப்பல்ல எந்த கொடி பறந்துச்சுன்னு கரெக்டா நீ சொன்னேன்னா இந்த கப்பல்ல இருந்து இன்னும் குறைச்சிடலாம். இந்த மாதிரி ஏதாவது டிசைன் இருந்ததா? இல்ல. இந்த மாதிரி ஏதாவது பாத்தியா? இந்த தாடிக்கார படம் அந்த கப்பல்லையும் இருந்துச்சு. இவர் யாருன்னு தெரியாதா? இவர் தான் ஃபிடல் காஸ்ட்ரோ. தெரியாது, ஆனா அவர் போட்டோ நான் பார்த்தேன். கியூபாவோட பிரசிடென்ட், கம்யூனிஸ்ட் தலைவர். கியூபா. நீ பார்த்த கப்பல்ல இந்த கொடி பறந்துட்டு இருந்துச்சா? ஞாபகம் வந்துருச்சு. இந்த கொடி தான் அந்த கப்பல்ல பறந்துச்சு. இந்த 4 கப்பல்ல தான் ஏதோ ஒண்ணுல ஆள் இருக்கா. இப்ப நீ ஒரு கப்பல் கேப்டன் கிட்ட பேச போற. ரேடியோ ஆபீசர் உனக்கு லைன் போட்டு கொடுப்பாரு. அந்த கேப்டன் ஒருவேளை உன் ஆளா கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஒரு கப்பல், நாளைக்கு ஒரு கப்பல். வா உட்கார். ஹலோ ஆபீசர். வா மருது. ஒண்ணு இல்ல, சுத்தி இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் அவர் பேசுறது இதில் தான் கேட்கும். நான்சி, ஆபீசர் சொல்ற மாதிரி செய். நீ முதல்ல பேசு. அவர் பேசுறது கொஞ்சம் லேட்டா தான் கேட்கும். ஏன்னா உலகம் இப்படி உருண்டேனா நாம ரெடியா மருது? அவர் இங்க இருக்காரு. ரெடி ஆபீசர், ரெடி? ஹலோ ஹலோ, நான் கேப்டன் பேசுறேன். சார், நான் நான்சி பேசுறேன். இதுல பேசு. நான்சி, how are you? நான் நல்லா இருக்கேன் சார். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு மாங்காய் கூட கொடுத்தேனே, வைன் செஞ்சோமே, புறா கூட கொடுத்தீங்களே. அம்மா சௌக்கியமா?
அவங்க என் அம்மா கிடையாது, என் அண்ணி மர்சி. கல்கட்டால பார்த்தனே அந்த நான்சி தானே? இல்ல இல்ல, எனக்கு கல்கத்தா தெரியாது. தமிழ்நாட்டுல இருந்து நான்சி. சாரி, நான் இந்தியால தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்ததில்ல. இந்த கப்பலுக்கு புதுசு. நியூ கேப்டன். சாரி. நான் இத்தனை வருஷமா யார்கிட்டயும் இதுக்காக உதவி கேட்கல, அவரை பத்தி விசாரிக்கல. ஆனா ஏனோ தெரியல, உன்னை பார்த்த உடனே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீ அவரை கண்டுபிடிச்சிருவ. எங்க அண்ணி அடிக்கடி சொல்லுவாங்க, யார்கிட்டயும் பேசாத, சிரிக்காத, பழகாதேன்னு. ஏன்னா சிரிச்ச உடனே எவனாவது லவ் பண்றேன்னு சொல்லிடுவான். இன்னொருத்தனா இருந்தா இந்நேரத்துக்கு ஐ லவ் யூன்னு சொல்லியிருந்திருப்பான். ஆனா நீ எனக்காக உண்மையா எவ்வளவு கஷ்டப்படுற. உன்னை என் லைஃப் பூரா மறக்கவே முடியாது. உன்னை இன்னும் 1 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திருந்தா, இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருந்தா இந்நேரம் அவரை கண்டுபிடிச்சிருந்திருப்பேன். அதுல என்ன நான்சி, நான் கூட தான் உன்னை லவ் பண்றேன். இன்னும் அந்த 3 கேப்டன் கிட்டையும் பேசிட்டு நீ சொன்னிய கேப்டன் அவன் இருக்கானா, உன்னை ஞாபகம் வச்சுட்டு இருக்கானான்னு தெரிஞ்சுட்டு உன்கிட்ட என் லவ்வை சொல்லலான்னு நினைச்சேன். நல்லவேளை நீயே ஆரம்பிச்சிட்ட. ஐ லவ் யூ. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்திருந்தான்னு சொன்னேன்ல, அவனை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருந்தா ஒருவேளை இப்ப நீ எனக்காக காத்துட்டு இருந்திருப்பேன். நான் இந்த தேடுற வேலையெல்லாம் பார்த்துருக்க மாட்டேன். ஒருவேளை உனக்காக அவன் என்ன தேடிட்டு இருந்திருப்பான். நான் உன்னை முதல்ல பார்த்தபோது கூட எனக்கு ஒண்ணுமே தோணல. ஆனா அதுக்கப்புறமா எனக்கு ஒன்று கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி போச்சு. 3 வருஷத்துக்கு அப்புறம் கூட யாரையும் செலக்ட் பண்ணாம என்ன பார்த்த உடனே பேசிருக்கேன்னா ஒருவேளை இதுக்கு லவ் கூட காரணமா இருக்கலாம். உலகம் பூரா சுத்தி இருக்கியே, உனக்கு அனுபவம் இருக்கும், நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பேன்னு தான் உன்னை கேட்டேன். இப்படி ஹெல்ப் கேட்டு வந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம கீழ்த்தரமா பொறுக்கி மாதிரி ஐ லவ் யூன்னு சொல்றியே. என் மூஞ்சிலே முழிக்காத. நான்சி, எது கோவப்படுற? யாரோ பைனாக்குலர் கொடுத்தா புறா கொடுத்தாங்கிறதுக்காக அந்த கேப்டன் கிட்ட போய் நான் உன் கூட வரேன்னு சொல்லியா? அது கீழ்த்தரமா பொறுக்கி தரமா? அதே மாதிரிதான் நீ உன்கிட்ட சொன்னது நான் உன்கிட்ட சொன்னேன். ஏய், நான் ஒன்றும் உன்னை கம்பல் பண்ணல, என் மனசுல இருக்கிறத சொன்னேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ இல்லையோ உன் இஷ்டம். இதை நான் மறைச்சு என் மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்க மாட்டேன். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. இருக்கிற 3 கப்பலையும் பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணி என்ன லவ் பண்றியா இல்லையான்னு. நீ உண்மையாவே தேடல, என்ன ஏமாத்துற. என் மேல இருக்கிற ஆசையில வேணும்னு எனக்கு குழப்புற. நீ ஒரு காட்டு மிராண்டி. உனக்கு தெரியாது, லவ்ன்றது ஒரு தடவை தான் வரும். 2வது தடவை வந்தா அதுக்கு பேரு வேற. ஆமா, விவரம் இல்லாம முதல் தடவை வந்தா காதல், விவரம் புரிஞ்சு 2வது தடவை வந்தா கள்ளக்காதல்னு யார் சொன்னது? ஏய், எதுவும் பேசாத. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. மெர்சி எங்க? நண்டு வாங்க போயிருக்காங்க. அப்ப நண்டு வாங்க போனாலும் இன்னும் வரலையா? போதும் போதும் போதும். ஹலோ ஃபாதர். நான்சி, பாய ரெடியா? ஃபாதர், அப்படியே எனக்கும் 4 இட்லி சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை ஃபாதர், என் குரலை கேட்டால் உங்களுக்கு சட்னி கூட கிடைக்காது. அதான். நீங்கள் சாப்பிட்ற இட்லி உங்கள் கணக்கா இல்லை கோயில் கணக்கா? ஒழுங்கா இட்லி வச்சுட்டு இருந்தா உன்னை பார்த்தோன்னு உள்ள போயிட்டா. உலகம் பூரா பார்த்துட்டேன் ஃபாதர், உண்மையை மட்டும் சொன்னா கோச்சுக்கிறாங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, கேளுங்கள் கிடைக்கும் என்றார். வரேன் ஃபாதர். ஃபாதர் காது பாயா ஊத்து. மருதே, பொண்ணுக்காக எப்பவும் ஏங்கக்கூடாது, அழுகக்கூடாது, உருகக்கூடாது, ஏன் காத்திருக்கவே கூடாது. நான் எவ்வளவு பார்த்துட்டேன் மருது. ஆம்பளைங்க உருகத்தான் அவளுங்க மேல எகிரிக்கிட்டே இருப்பாளுங்க. என்ன நல்லவனா இருந்தா அவளுங்கெல்லாம் மதிக்க மாட்டாளுங்க மருது. எவனாவது முன்ன பின்ன தெரியாத மோட்டர் பைக் எடுத்துட்டு வந்தான்னா ஓசியா ஒண்ணுதானே கேட்காமல ஏறி போயிட்டே இருப்பாளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் துட்டு கொடுத்தா பொண்ணு, அதான் நம்ம பிலாசபி. டேய், நீ எத்தனை நாட்டை பார்த்திருப்ப, எத்தனை ஊருக்கு போயிருப்ப, எத்தனை பொண்ணுங்களை பார்த்திருப்ப. வெளியில போய் பாடுறா. 1 ரூபா 2 ரூபாய்க்கு கூட சில நாட்டுல பொண்ணுங்க கிடைக்கும். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் உயிரை கொடுத்தா கூட சில பொண்ணுங்க மனசு கிடைக்காது.
பொண்ணாம் பணமா குட்ரா. உசுறு போனதுக்கு அப்புறம் பொண்ணு என்னத்துக்கு? நினைச்சது நடக்குங்கிறது எங்க நம்பிக்கை. மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு நாங்க தான் இந்த மெழுகுவத்தையும் கொளுத்துறோம். உனக்கு என்ன மருது? எங்கிருந்தோ வந்து இந்த நாட்டில் நினைக்கிறதுக்கு? ஒன்னே ஒன்று இருந்துச்சு, தமிழ்நாட்டுக்கு வரணும்னு. அதுவும் வந்தாச்சு. ஆனால் இன்னைக்கு வேற ஒன்று நினச்சி நான் மெழுகுவத்தி கொடுத்துறேன். மசி, என் மெழுகுவத்தியில் நெருப்பு பட்ட உடனே திடீர்னு, டேய் மருது, இனிமே நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்னு கடவுளோட வாய்ஸ் தெளிவாக கேட்டது. கதை விடாத. நீ தான் சாமியை கும்பிட மாட்டிய, அதுவும் எங்க கோயில எப்படிடா உங்க சாமி வரும்? பாத்தியா, என்னை பத்தி தப்பா பேசினா அந்த கடவுளுக்கே பொறுக்கல, அதான் அணைச்சான். உன்னதையும் கடவுள் ஊதிட்டாரு. ஏன் இதோ இருக்கேன். கவலைப்படாத மர்சி, நான் இருக்கேன். இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் என்ன சுத்தி சுத்தி வர? நான்சி, சூடு சொரணை இருந்தா நீங்க நிக்க மாட்ட. போ வெளிய. நான்சி, வாய மூடு. வெளிய போ. இந்த காதல் ஜோதியை நான் என் கப்பல்ல போய் ஏத்துக்கிறேன். மெழுகுவர்த்தி எரிகின்றது, எதிர்காலம் தெரிகின்றது, நிகழ்காலம் மறைக்கின்றது, அது மர்சிக்கு தெரிகின்றது.